வணக்கம் நண்பர்களே! மாயா சீனு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம தனா வந்து அவங்க அப்பா கூட அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும். நான் வெளிநாட்டில போய் சம்பாதிக்கேன் அப்படின்னு வந்து தனாவ விட்டுட்டு நம்ம கதிர் வந்து வெளிநாடு போக வந்து திட்டமிட்டுட்டு வெளிநாடு இன்னைக்கே போறேன் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு போறாங்க. நம்ம மாயா வந்து நீ இனி தனியா அந்த வீட்ல இருக்காண்டா. நீ வந்து நம்ம அப்பா வீட்லயே இங்க வந்து இருக்கலாம் வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம தனாவ வந்து எல்லாம் வந்து பெட்டி படுக்கைகள சுருட்டிட்டு நம்ம ரகுராம் வீட்டுக்கு இங்க வாராங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம ரகுராம் என்ன எதுக்காக இப்ப எங்க வீட்டுக்கு வந்து வார அப்படின்னு வந்து கேட்டோனே, பெரியப்பா அங்க வந்து கதிர் இல்ல. அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் வேலைக்காக. இனி தனா இங்க தான் இருப்பா. நான் தான் அங்க தனியா இருக்கேன்டான்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொன்னோனே, இவ என்னோட இங்கேருந்து போக நேரம் என்னோட மகளா போகல. கதிரோட பொண்டாட்டியா தான் போனா. இப்போ கதிரோட பொண்டாட்டியாட்டு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்னோட மகளா வீட்டுக்குள்ள வரானா வரட்டும் அப்படின்னு வந்து சொன்னோனே, இங்க வரணும்னி நான் என் கணவர விட்டு குடுக்க போறதில்ல. எனக்கு கணவர் எனக்கு உயிரு. நான் வந்து அவரோட பொண்டாட்டியா தான் இந்த வீட்டுக்கு வாரேனே தவிர, ரகுராமோட மகளாட்டு இங்க வரல. அப்படின்னு வந்து சொன்னோனே, நான் வந்து அப்படின்னா நான் இந்த வீட்டுக்குள்ள காலடியே வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம தனா போயிறாங்க. நம்ம ரகுராமுக்கு தனாவோட நினைப்பு அப்படியே வாட்டி வதைக்குது. சரி நைட்டு அவளுக்கு காவலா வந்து அவங்க வீட்ல வெளியே இருக்கலாம் அப்படின்னு வந்து வெளியே இருக்காங்க. அப்பதான் 2 பேரும் முகமூடி போட்டுட்டு வாராங்க. வந்தவங்க நம்ம தனாவ வந்து கதவ தட்டுறாங்க. தனா யார் இந்த நேரத்துலன்னு தொறக்குறாங்க. அப்பதான் ஒரு கத்தி எடுத்து நம்ம தனாவ வந்து குத்திரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த கொள்ளைக்காரங்களோட திட்டத்த தவிடுபொடி ஆக்கும் விதமாட்டு நம்ம ரகுராம் வந்து நம்ம தனாவ வந்து காத்து பாதுகாத்துறாங்கன்னே சொல்லலாங்க. அதோட என் கூட வா, இனி நீ தனியா இருக்கேன்டா, உன் கணவர் மேல வச்சிருக்க பாசம் எனக்கு புரிஞ்சு அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து நம்ம தனாவ அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அதோட கதிர்கிட்டயும் வந்து ஃபோன போட்டு வந்து சொல்லிடுறாங்க, நீ வந்து வெளிநாடு போகண்டா, நீ இங்க வா, நான் உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன். என் தனா உன் மேல உயிரே வச்சிருக்கா, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம கதிர் வந்து தனா கிட்ட உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நீ வந்து உங்க அப்பா கூட இரு, நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை ராணி கணங்க, அதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். மாமா பணம் இல்ல அப்படின்னு உள்ள காரணத்துக்கு தானே அவங்க மருமகனா என்னை வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க. நீனே எனக்கு பணம் இல்ல, பணம் வேணும் அப்படின்னு வந்து வேட்டிலே வந்து தோக்கணும்னு முடிவு பண்ணிட்டு, அப்படி இருக்க நேரம் பணம் தான் இங்க வந்து கேட் ஆட்டு நிக்குது நம்ம 2 பேர்த்துக்கு உறவுலையும். அதனால பணத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் தானா. நான் துபாய்க்கு போறேன், நீ தான் என்ன வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே, இந்த முடிவை எதுக்காக எடுத்த, அப்பா ஏதாச்சும் சொன்னாங்களா, இல்ல அந்த மூர்த்தி ஏதாவது சொன்னானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்கி வந்து நம்ம தனா வந்து அப்படியே வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. நீ என்ன, நீ எனக்கு முக்கியம், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு காலம் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த நேரத்துல கதிர் வந்து எனக்கும் அப்படிதான், உன்னை பிரிஞ்சு இருக்கணும்னு விருப்பம் இல்லை, ஆனா நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கணும்ல, அதனால இதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். நீ வந்து இங்க இருந்துக்கோ, உங்க அப்பா வீட்டிலே இரு, நான் வந்து பணத்தை சம்பாதிக்கிறேன் தானா, நீ தான் எனக்கு வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நம்ம தனா வந்து சரி கதிர் நீ போ, உன் விருப்பப்படியே செய் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தோன்னா மாயா சொல்றாங்க, சரி இந்த நம்ம கதிர் வந்து வெளிநாட்டுக்கு போனா நீ எங்க போவடி, நீ வந்து பெரியப்பா வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நம்ம ஜானகி அம்மாவும் ஆமா தனா நீ தனியா அங்க இருக்கண்டா, நாங்க எல்லாம் இருக்கோம், நீ எங்க வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. நம்ம தனாவை வந்து வராங்க. ஆர்த்தி எடுத்து ஜானகி அம்மா வீட்டுக்குள்ள வர வைக்க நேரம் ஒரு பேரிடி கணங்க நம்ம ரகுராம் வராங்க. யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி சவுட்டு வச்ச அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மாயா சொல்றாங்க, பெரியப்பா சத்தம் போடாதுங்க தனாவை, தனா பாவம் கதிர் வந்து பணம் சம்பாதிக்காக வெளிநாட்டுக்கு போறான். ஆனா தனா அந்த வீட்ல தனியா இருக்கிறது சேஃப் இல்ல. அதுக்காக நான் தான் வர வச்சேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ இங்க எப்பனாலும் வரலாம். அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா வந்து அவ கதிரோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள வந்து காலடி வைக்கக்கூடாது. அவ இங்கிருந்து போக நேரம் கதிரோட பொண்டாட்டி அந்த ஸ்தானத்துல இருந்து தானே போனா. ஆனா என்னோட மகளா இந்த தனா என் வீட்டுக்கு வந்தாதான் நான் வந்து வரவேற்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. என்னது, நான் வந்து உங்க மகளாட்டு வரணுமா? இல்ல, உங்களுக்காக நான் வந்து கதிரை விட்டு கொடுக்க போறது இல்லப்பா. எனக்கு கதிர் ரொம்பவே முக்கியம். எனக்கு வாழ்க்கையில கதிர் தான் வந்து எனக்கு கிடைச்ச வரம். நான் அவரை விட்டு கொடுக்க போறதில்ல. நான் கதிரோட பொண்டாட்டியா வரதா இருந்தா தான் இங்க வாரேன். இல்லாட்டினா நான் இங்க வர போறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க.
நான் இங்க வரல. நான் போறேன் அப்படின்னு வந்து போயிறாங்க. ஜானகிஅம்மா எல்லாம் ரொம்பவே கவலையா இருக்காங்க. அதோட நேரம் ரகுராம் என்னோட பிடிவாதம் அப்படியே என் பொண்ணுகிட்ட இருக்கு. அவ கணவர் மேல அவ்வளோ உயிரே வச்சிருக்கா. அப்படின்னா இவங்க 2 பேரும் பிரியது அவ்வளோ நல்லதில்ல. அவளுக்கு மனசுல கதிர் தான் இருக்கா. நம்ம ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நைட்டு நம்ம ரகுராமுக்கு தூக்கமே வரல. என்னோட பொண்ணு அங்க தனியா இருப்பா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு வழியா புவனேஸ்வரிய வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கதிர் வந்து இங்க இல்ல. வெளிநாட்டுக்கு போறான் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, இனி தனா வந்து சும்மா தானே இருப்பான். அவள வந்து எப்படியாவது பழி வாங்கிடணும், அவள கொலை பண்ணிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்றாங்க. 2 ரவுடிகள விட்டு இன்னைக்கு நைட் அவ சும்மா தான்டா இருப்பா. அவள போய் வந்து கத்திய போட்டு, முகமூடிய போட்டு யாரு கொன்னாங்கன்னே தெரியாம அவள கொன்னுகிட்டு ஓடி வந்துருங்க அப்படின்னு வந்து புவனேஸ்வரி 2 பேர்த்த அனுப்பி விடுறாங்கங்க. நம்ம ரகுராமுக்கு மகா தனியா எப்படி இருப்பா இன்னைக்கு நைட்டு? அவ கதிர்களும் இல்ல. அப்பனா அவளுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு வந்து படபடத்துட்டு பயமாட்டு இருக்காங்க. என்னோட பொண்ண பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி அவ தனியா இருப்பாள, அவளுக்கு பாதுகாப்புக்காக அவ தூங்கியிருப்பா. அவ வீட்டு வாசலுக்காவது போய் இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து களம் இறங்கி வராங்க. ஆனா, இந்த சைடு 2 ரவுடிக வந்து நம்ம ரகுராம் வந்து வர்றது வந்து தெரியாம வந்து வசமா சிக்க போறாங்கன்னே சொல்லலாம். அவங்க நம்ம தனா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. கதவ தட்டுறாங்க. யார் இந்த நேரத்துல கதவ தட்டுறாங்க தெரியலையே அப்படின்னு வந்து பயத்தோட நம்ம தனா வந்து தொறக்குறாங்க. 2 பேரும் முகமூடிய போட்டுட்டு வந்து கத்திய தூக்கி வச்சு நம்ம தனாவ அப்படியே வந்து சொருக பார்க்குறாங்க. அந்த நேரத்துல கடவுளே நம்ம இனி எப்படி என்ன செய்வான் அப்படின்னு வந்து கண்ண மூடிக்கிட்டு நம்ம தனா பயத்தின் உச்சியில இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம ரகுராம் வராங்க. கத்திய வாங்கி பறிச்சு போட்டுக்கிட்டு ரவுடிகள வெளுத்தெடுக்குறாங்க. ரகுராம எதிர்பார்க்காத ரவுடிக, ஐயையோ! வசமா சிக்கிட்டோமே! இவ யாரும் இல்லன்னு தானே புவனேஸ்வரி அனுப்பிவிட்டா. ஆனா இங்க ரகுராம் எப்படி வந்தாரு? ஒண்ணும் புரியாத புதிரா இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அடிச்சு வெளுத்து ருத்ர தாண்டவம் நம்ம ரகுராம் வந்து ஆடுறாங்க. அதோட தனா நீ இங்க தனியா இருக்க வேண்டாம். நீ கதிரோட மனைவியா வந்தாலும் பரவாயில்ல. என் பொண்ணு கிடைச்சா எனக்கு போதும். சரி வா வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூப்பிடுறாங்க. அதோட தனா மனசுல கதிர் வந்து எம்புட்டு இடத்துல இருக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து உணராங்க. உடனே வந்து கதிருக்கு வந்து நம்ம ரகுராமே கால் பண்றாங்க. டேய் நீ வெளிநாடுக்கு போகண்டா. என் பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்கா. அப்பனா நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்க வாழுங்க. இவளுக்கு உள்ள சொத்து தான் எனக்கு இதெல்லாம் இவளுக்கு தானே. அதுக்கு பிறகு நீ எதுக்குடா கஷ்டப்பட போற? இங்கே இருந்து என் தனாவ நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும். வாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபோன் போட்டு வர வச்சு நம்ம தனாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. தனா வந்து அவங்க அப்பாவை கெட்டி பிடிச்சி, அப்பா இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதோடு பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து மாமா எங்களை மன்னிச்சிருங்க. நான் வந்து வேலைக்கு வந்து போய் சம்பாதிக்கலான்னு தான் நினச்சேன். நான் தானா விட்டுட்டு போக எனக்கு மனம் இல்லை. ஆனாலும் பணம் தானே முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, பணம் மாதிரி உன்ன மாதிரி ஒரு கணவர் தான் என் மகளுக்கு முக்கியமாக படுது. நீ இல்லாமல் ரொம்பவே தவிச்சு போனா. ஒரு அப்பாவா நான் உணர்ந்தேன். அதுக்காக தாண்டா உன்னை வர சொன்னேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க.